நல்லா கவனிங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. 3 விஷயமும். முதல் விஷயத்தை பாருங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறத ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்ற முதல் விஷயம் என்ன என்றால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளில் ஆ. பட்டணத்துக்கு வெளியே போய் ஆ. ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து ஆ. அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசிப்போம். ஆமென். இன்னொரு வாட்டி வாசிங்க சத்தமா. ஓய்வு நாளில் ஆ. நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆ. ஆற்றின் அருகே ஆ. வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து ஆ. அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசி. நல்லா கவனிங்க. பவுலு அந்த ஊருக்கு போனாரு. ஆண்டவர் இப்ப சொல்லிட்டாரு, மக்கதோனியாவுக்கு போக சொல்லிட்டாரு இல்லையா? சுவிசேஷம் அறிவிக்க சொல்லிட்டாரு. பவுலு போய் என்ன பண்ணாரு? ஊர்ல இருக்க எல்லாரையும் பார்த்து, ஏ தம்பி இங்க வாப்பா, ஏ பிரதர் இங்க வாங்கப்பா, சிஸ்டர் இங்க வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. அங்க பாருங்க வசனம் சொல்லுது, அவர் எப்போதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துக்கு போனார். அதாவது அவரு அந்த ஊருக்கு போய் எதையுமே செய்யல. அவர் செஞ்சது என்னது? அந்த ஊர்ல ஒரு ஆறு போகுது. அந்த ஆறு ஓரமா கரையில என்ன பண்ணாரு? அவர் கூட போன நண்பர்கள்லாம் போய் என்ன பண்ணாங்க? தினந்தோறும் ஜெபிக்க செஞ்சாங்க. ஐயா என்ன செஞ்சாங்க? ஜெபிக்க செஞ்சாங்க. ஜெபம் மட்டும் தான் செஞ்சாங்க. நல்லா கவனிங்க. நீங்க அங்க போய் ஒரு நாள் ஜெபிப்பீங்க, 3 நாள் ஜெபிச்சான். அங்க எல்லாம் கூடி ஜெபிக்க என்னடா இந்த மனுஷங்க ஒரு 3 பேர் 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்தது. என்ன கூட்டம் வந்தது? அதுதான் சகோதரிமார்கள் கூட்டம். நல்லா கவனிங்க. ஆத்தங்கரையில என்னத்துக்கு வருவாங்க சகோதரிமார்கள்? அந்த காலத்துல ஆத்த ஓரமா தான் துணி துவைக்க வருவாங்க. அல்லேலூயா. அப்ப தண்ணி பிடிக்க வருவாங்க. இன்னைக்குதான் நம்ம எல்லாம் கிணறு அது பம்பு செட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு ஆத்துல இருக்கதான் வருவாங்க, துணி துவைக்கிறதுக்கு அங்கதான் வருவாங்க. அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு? பவுலு அங்க போய் வேற எதுவுமே செய்யலங்க. வெறும் ஜெபம் தான் பண்ணான். அவனோடு கூட போன சகோதரர்களை சேர்த்து வச்சு அவன் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே வசனம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற சகோதரிகளுக்கு அங்க அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய காரியம் என்ன நடந்துச்சான்? அந்த வசனம் 13, 14 திரும்ப வாசிங்க. ஓய்வு நாளில் வெளியே போய் ஆ. ஆற்றின் அருகே ஆ. வழக்கமாய் இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசி. ஆமா நல்லா கவனிங்க. முதல்ல தனியா தான் போய் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு? இப்போ அங்க துணி துவைக்க வர சிஸ்டர்லாம் இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க? ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆமா டெய்லி அவங்க துணி துவைக்க வர நேரத்துல இவரும் ஜெபம் பண்றாரு. அதனால என்ன ஆயிப்போச்சு? நம்ம பிரதர் வந்துட்டாரு, நம்ம சிஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லி இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாயிருச்சு. அதாவது என்னாச்சு? ஒரு அன்பு உருவாயிருச்சு, ஒரு நட்பு உண்டாயிருச்சு. இப்போ இந்த பவுல் என்ன பண்றாரு? அவங்களுக்கு நற்செய்தியே சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஏசப்பா நான் இப்படி இருந்த சிஸ்டர், என் ஆண்டவர் இப்படி ரட்சித்தாரு சிஸ்டர், நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு அவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு. நல்லா கவனிங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல. அவர் என்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ண வராரோ அன்னைக்கெல்லாம் வந்த சகோதரிகளுக்கெல்லாம் டெய்லி அவர் சொல்லிக்கிட்டே வராரு. அங்க என்ன நடந்துச்சுன்னா 14ஆம் வசனம் வாசிங்க. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி ஆ. கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். நல்லா கவனிச்சீங்களா? பவுல் சொல்லத கேட்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஒரு சகோதரி லீதியாள் என்கிற சகோதரியுடைய இருதயத்தை என்ன பண்ணாராம்? கர்த்தர் திறந்தார்.